पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய பேராயிரத்தில் 536வது திருநாமத்தை தூக்கப் போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம், ரசிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஸ்திராதாரன் என்பது. உலகத்தில் ரொம்ப பேர் நினைக்கிறோம் நம்ம உடம்பு தான் நம்ம ஆத்மாவை தாங்கிறது. உண்மையாது? உண்மை இல்லை. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆத்மா நம்ம உடம்பை விட்டு கிளம்பினா அப்புறம் நம்ம உடம்பை தாங்க 4 பேர் வரணும். நாம் எப்படி எழுந்திருப்போம்? உடல் நகர்ந்துருக்காது, நகராது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆத்மா தான் உடலை தாங்கிறது. பட் உடலை தாங்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆத்மா உள்ளந்தான் இருக்குது. அது தன்னுடைய ஒருவித ஃபோர்ஸ், சங்கல்பத்தினால தாங்குது. அது இருந்ததுன்னா அந்த சங்கல்ப ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஆத்மாவை இது தாங்கும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய தடவை நான் சொல்கிறது உண்டு. ஒரு சைக்கிள் 2 வீலர் மேலே நம்ம போகும்பொழுது சைக்கிள் நம்மை தாங்கிறதா, நம்ம சைக்கிளை தாங்கிறோமா? நாம் தானே சைக்கிள் மேலே உட்காண்ட்ருக்கோம். எனவே சைக்கிள் தான் நம்ம தாங்கிறது. அதுதான் தப்பு. நாம் பேலன்ஸ் பண்ணால் தான் சைக்கிள் நம்மளை தாங்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது யார்? நாம். அதில் சைக்கிளை தாங்கிறது நாம் தான். ஆனால் நம்ம உட்காண்டிருக்கிறது சைக்கிளில். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் போயிட்டார் யார்? நம்ம கருடாழ்வார். எல்லாம் தெரிஞ்சவர் தான். வாலகில்ல முனிவருடைய தவத்தின் வடிவமே கருடன். தேவேந்திரன் தன்னுடைய பதவி செருக்கினால் அடிக்கடி மாட்டிப்பான், பிழை செய்வான். என்ன பண்ண முடியும்? செருக்கு இருந்தால் பிழை வரும், பதவி இருந்தால் செருக்கு வரும். ஸோ பதவி இருந்தால் பிழை வரும். அந்த பிழை எப்பொழுது தெரியும்னா சறுக்கினால் தெரியும், கீழே விழுந்தா. அதுதான் ராமபிரான் சொல்கிறார் சுக்ரீவனுக்கு, சுக்ரீவா பார்த்து எச்சரிக்கையோடு அரசாளப்பா. நீ செஞ்ச தப்பு, அரசனாக நீ செய்கிற தப்பு உனக்கு எப்போ தெரியுமா தெரியும்? உன் பதவி பறி போய் நீ கீழே விழும்பொழுது தெரியும். இதே போல் மரத்தின் மேலே ஒருத்தன் தூங்கினான். அவன் எப்போ விழித்துப்பான்? கீழே விழுந்தவுடனே விழித்துப்பான். கீழே விழுந்தவுடனே முழிச்சுப்பான், அல்லது ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் முழிச்சுப்பான். சவிக்ஷாக்ரே து யதா சுப்தஹ பதித பிரதிபுத்தியதே என்று ராமபிரான் சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்ணுவதாக வால்மீகி ராமாயணத்தில் வருது. அழகான ஒரு எக்ஸ்பிரஷன் அது. மரத்தின் நுழிலே தூங்கினவன் கீழே விழுந்த பிறகு எழுந்திருப்பது போல, முழிப்பது போல
பதவியில் இருந்து தூங்கினவன் பதவி போன அப்புறம் தான் முழிச்சுப்பான். அதனால் பதவியில் உள்ளவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் கருட பகவான் பெரிய பதவி, நாராயணனே தூக்குற பதவிக்கு வந்தாரே, அதுக்கு பின்னணி என்ன? தேவேந்திரன் தான் அதுக்கு காரணம். தேவேந்திரன் என்ன பண்ணினா, தான் தேவேந்திரன் இங்கே இருமாப்பில் செருக்கில் இருந்தான். அவன் அப்பா கஷ்யப பிரஜாபதி மாபெரும் வேள்வி நடத்தினார். அந்த வேள்விக்கு தேவேந்திரன் போகிறான். பெரிய தேர், அவன் தேரில் போகிறான். மாதலி ஓட்டுறான், அசுன்னு போகிறது, கப்பல் போல தேர். அப்போ பார்த்தா அவன் முன்னாடி சில பேர் போயின்னு இருக்கான். அவள்லாம் லிலிபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி கட்டை விரல் உள்ளவர்கள் தான், ரொம்ப பியூனி, ரொம்ப ஒல்லி, ரொம்ப குட்டி. ஆனால் அவர்கள் முனிவர்கள். அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டையை சுமந்து போகிறாங்க. அது ஒரு சபித்து, கஷ்யபர் பண்ணக்கூடிய வேள்வியில் பயன்படுத்தக்கூடிய சமித்தை அவர்கள் நம்ம எறும்பெல்லாம் அரிசி இழுத்துட்டு போகிற மாதிரி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்தான் தேவேந்திரனுக்கு புரிஞ்சு போச்சு, இவரெல்லாம் இந்த வேள்விக்கு தான் போகிறாங்க. நம்ம தகப்பனார் வேள்விக்கு போகிற இவர்களுக்கு நடந்து போகிறது கஷ்டமாக இருக்குது, நம்ம தேரில் உட்காந்து வச்சு அழிச்சு போகணும் என்ற எண்ணம் தோன்றவில்லை இந்திரனுக்கு. சிரிப்பு வந்துடுச்சு. இதுங்கெல்லாம் வேள்விக்கு வந்தா என்ன வராட்டா என்னன்னு நினச்சான். அப்புறம் கொஞ்ச தூரம் போனான். அவர்களை பற்றி கண்டுக்காமல் போனவன் ஒரு சின்ன ஓடை வந்துடுறதுக்கு பாலம் இல்லை. இவங்களுடைய தேரை இந்த சினிமா படங்களில் வரா மாதிரி மாத்தலி டிரைவர் ஒரு அமுத்தினா அண்ணட போயிடுத்து, தேர் ஜம்ப் ஆகிடுது. அந்த கால்வாயை தாண்டி எடுத்து தாண்டினா போக வேண்டியதானே யாக வேள்விக்கு, வேள்வி சாலைக்கு. ஆனால் தேவேந்திரன் மாத்திரிட்ட சொன்னால் கொஞ்சம் இரு, நான் நிறுத்து தேர. எதுக்குன்னா அந்த ஆள்கள் எப்படி இந்த ஓடையை கடக்கிறான்னு பார்க்கணும். இது இருமாப்பின் அடுத்தபடி முக்கிய முறைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் பார்த்தார்கள் தேவேந்திரன் தேர் இங்கே நிற்கிறது, தேவேந்திரன் உட்காந்துருக்கான். இவர்களை எதிர்பார்த்து அழைத்து போக இல்லை, இவர்கள் ஓடையை கடக்கிற காட்சியை காண வேண்டும் என்ற செருக்குனால, இந்தவா பெரிய கடல் போல ஒன்று வந்திருக்கே, இது எப்படிப்பா கிடக்கிறது அப்படின்னு இந்த முனிவர்கள் மெல்ல இறங்கினாங்க. ஓடையில் நடந்து தான் வரணும், அதில் செருக்கி விழுந்துட்டாங்க. அதை பார்த்த தேவேந்திரனுக்கு சிரிப்பாயிடுது. நம்ம கூட சில சமயம் பிடி காண்பிக்க சிரிச்சுடுறோம். யாராவது கோயிலில் பிராகாரத்தில் வாழைப்பழி தோல் மேலே கால் வச்சு சர்ன்னு விழுந்துட்டாங்கன்னா நம்ம நமக்கு சிரிப்பு தான் வரும்போது, அவனுக்கு அடிபட்டு தான் என்னன்னு பார்க்குறோமா. அந்த மாதிரி நம்ம தேவேந்திரனுக்கு செருக்கு நல்ல சிரிப்பு வந்துடுத்தோ, சரி மாதிரி தேர ஓட்டலான்ட்டான். அவன் தாங்கள் செருக்கி விழுவதை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்திருக்கான்னு புரிஞ்சுது முனிவர்களுக்கு. இந்த ஆளை சரி போட்டுட மாட்டான், இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு அவர்கள் அங்கேயே ஒரு வேள்வி செய்தார். ஓடக்கரையிலேயே வேள்வி செய்தார். எல்லாம் மனத்தினால உரிய மந்திரங்களை சொன்னார்கள், மனத்தினால கற்பனை பண்ணிடுறார், என்ன செய்கிறோம் அடுத்தபடி என்ன செய்கிறோம். அதுக்குள்ளே தேவேந்திரன் போய் சேர்ந்தா வேள்வி தொடங்க மாட்டேங்கிறார் கஷ்யபர். ஏன்பான்னு கேட்டான். முக்கியப்பட்டவர் வரணும், வாழைக்கிள்ளியர் வரணும். யார் வாழைக்கிள்ளியர்? 7 ரிஷிகள்டா, குள்ளமாக இருப்பா, அவங்க வருவா, அவள் தான் ஓடையில் விழுந்துட்டாளேன்னா. கஷ்யபர் சூரியனை புரியுது, மாட்டி விட்டான் நம்ம பையன். ஏண்டா அவர்களை அழைத்து வர வேண்டிய கடமை விட்டுட்டு அவர்கள் செருக்கி விழுவதை பார்த்து சிரிச்சுட்டு வந்திருக்கியா, ஆபத்து வந்துடுத்தே என்று பதறி அந்த இடத்துக்கு ஓடி வந்தார். அதற்குள்ள அவர்கள் வேலையை முடிச்சிட்டாங்க, இன்னொரு இந்திரன் உருவாக்குறது. உங்கள் இந்திரன் செருக்கை அடக்கக்கூடிய மற்றொரு இந்திரனை உருவாக்குவதற்கு வேள்வி பண்ணியிருக்கோம். உடனே பார்த்தார்கள் கஷ்யப பிரஜாபதி அவர்கள் சொன்னவானே கஷ்யப பிரஜாபதி காலில் விழுந்தார். என் பையனுக்கு பதவி போயிடக்கூடாது, காப்பாது. இப்போ தான் டேஞ்சர் புரியுது இந்திரனுக்கு. தன் பதவியை பறிப்பதற்கு மற்றொரு ஆளை தயார் பண்ணிட்டாங்க. உடனே தேவேந்திரனும் மன்னிக்க வேண்டும், காலில் விழுந்தான். ரிஷிகள் நாங்கள் என்ன செய்த, ஆளை உருவாக்கியாச்சே, தேவேந்திரனை வெல்லக்கூடியவனாய், தேவேந்திரனால் வெல்ல முடியாதவனாய், தேவேந்திரனுக்கு போட்டியாக ஒருத்தரை உருவாக்க சொல்லி எங்கள் தவ வலிமையிலால் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்புறம் கஷ்யபர் சொன்னால் அவனும் எனக்கு பிள்ளையாகவே பிறக்கட்டும். அவனை இந்திரனத்தனை ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்க நான் பறவைகளுக்கு இந்திரனாக ஆக்கிடுங்க, பறவையாக பிறக்கட்டும் என் பிள்ளைன்னு கருட பகவானாக பிறந்தார் வாழைக்கிளி முனிவர் தவ வலிமை இல்லாத. அப்போ கருடன் தேவேந்திரனால் வெல்ல முடியாதவர் தேவேந்திரனை ஜெயித்தார். அப்போ ஏற்பட்ட கருடனை நாராயணன் தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அதில் கருடனுக்கு எவ்வளோ செருக்கு இருக்கும். தேவேந்திரனே அடக்கின ஆள் தான், சொர்க்கலோகத்தை தனியுறான் என்ற ஆள் தான்,
தன்னை திருமால் வெற்றி கொள்ள முடியாமல் போரில், ஏன்னா யாராலும் ஜெயிக்க முடியாதவன் ரிஷிகள் உருவாக்கியிருக்கான். அந்த ரிஷிகள் வார்த்தையை பொய்யாக்க விரும்பவில்லை எம்பெருமான். அதற்காக தேவேந்திரனுக்காக நின்று அமிர்தத்தை தான் தாயின் விடுதலைக்காக கவர வந்த கருடனோடு சண்டை போடாமல் சமாதானம் பண்ணிட்டார். ரொம்ப நல்லா சண்டை போடுற கருடா, இவர் கிரேட் அப்படின்னார். உனக்கு ஏதாவது வரம் தரட்டுமான்னு கேட்டார். செருக்கிலே இருந்த கருடை, எனக்கு ஒன்றும் வர வேண்டாம், உமக்கு ஒன்று தானே வாங்கிக்கணும். அப்படியே குடு வாங்கிக்கிறேன்னார். தேவேந்திரன் குடு வாங்கிக்கிறேன்ன உடனே என்ன வேணும்னு கேட்டால், எப்பொழுதுமே என் கீழே வாகனமாக இருக்கணும், மாட்டினுட்டோம். கொடுத்தான அந்த வரத்தை. அப்போ கேட்டார் கருடன், எனக்கு நீ கொடுத்த வரம் இருக்கா? இருக்குது. அப்போது நீ எப்பொழுதும் நான் உனக்கு மேலேயே இருக்கணும். கருடன் நினச்சா தான் ஜெயிச்சாயிட்டு, என்ன வாகனம் எப்படி மேலேயே இருக்கும்? சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா தலை தூக்கிட்டு போகலாம். அந்த செருக்கில் இருந்து கருடன் கேட்டார்னா, எனக்கு உனக்கு மேலே எப்பொழுதும் இருக்கணும். சரி, நீ ஒரு வடிவம் எடுத்தது என் தேரில் கொடியில் நின்று, இன்னொரு வடிவம் எடுத்ததுன்னு வாகனமாயிருன்னு திருமால் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்போது இந்த மாதிரி திருமாலே சமரச உடன்படிக்கை பண்ணி வரம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து தன்னை வாகனமாக வாங்கிட்டு இருக்காருன்னா, அப்போ என்ன எண்ணம் தோணும் கருடனுக்கு? அந்த கருடனுக்கு குணமாக வைத்த சுமுகன் என்கிற பாம்பை இந்த வரலாறு முன்னாடியே சொல்லியிருக்கோம். பகவான் அபயம் கொடுத்து, நீ கவலைப்படாத, ஒரு கல்யாணம் நடக்கட்டும் அடுத்த வாரம், கருடனுக்கு உணவாக வேண்டிய நாளாகிலும் கருடன் நான் அபயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் கருடன் வந்து அடுத்த நாளாக உங்களை சுமந்ததுக்கு இதான பயன் என்று சீறினார். உடனே பகவான் சிரித்து கொண்டே உபேந்திரனாக இருந்த நாராயணன் கருடன் தோளில் கை போட்டு, நண்பா கருடா, நீ தாண்டான வாகனமாக தாங்கிறே, நீ தான் எனக்கு ஆதாரம் என்று சொன்னார். அடுத்த வினாடி கருடன், எடுங்கள் கையை, எடுங்கன்னு கதறினான். என்னதை கையை அவனால் சுமக்க முடியல. நீ தான் எனக்கு ஆதாரம்னு கையை தோளில் வச்சார். ஆதாரமான கருடனுக்கு அந்த கையை தாங்க முடியல. அப்போ தான் புரிஞ்சுனா, உண்மையிலே தனக்கு ஆதாரம் நாராயணன். அவன் கொடுக்குற பவரில் தான் தூக்குறோம். ஆதாரம் நாராயணன் ஸ்திரமான ஆதாரம், நிலையான ஆதாரம் எல்லாருக்கும். இந்த அடிப்படையில் நாரதர் ஸ்திராதாரனுக்கு திருநாமத்தை கொடுக்கிறார் திருவேங்கடமுடியார். இதுவரைக்கும் நான் சொன்னேனே, இதற்கு பின்னணியாக ஒரு ஸ்லோகம். பரம் ஸ்திராதார இதீக நாம கதம் ஹரே ரகதமுத்தரம் வஹா சகஸ்ய சுதஸ்ய வரஸ்ய தத்தே கதாகரஸ்ய த்விஜநாயகம்சே. அன்பர்களே, இதற்கு தமிழ் பாட்டு. நிலையான ஆதாரம் தானானான், ஊர்தி பறவை ஊர ஆதாரமானான், சிராதார பெயரவன் தாரே. எங்கே? நமக்கும் ஆதாரம் நாராயணனே, அவனே நமக்கு உயிர், நாம் உடலை உயிர் தாங்குவதோல் நம்மை அவன் தாங்குகிறான் என்று உணர்ந்து ஜபியுங்கள். உங்களுக்கு செருக்கு வராது, கர்வம் வராது, என்றும் ஹியூமிலிட்டேஷன் வராது. எங்கே? என்னுடன் கலந்து ஜபியுங்கள். ஸ்திராதாராய நமஹா, நமோ வெங்கடேஷாயா, வேங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.